என்னம்மா என்னாச்சு? தம்பி அவளுக்கு ரொம்ப முடியலப்பா, நீ கொஞ்சம் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துறியா? இதோ கூட்டி வரமா. சீக்கிரம் வாப்பா. சீக்கிரம் வாமா. ஒண்ணு இல்லடா. சரியாயிடும். சரி, நான் இப்ப சொல்றேன், அப்புறம் பேச்சு மாற மாட்டேன். நான் அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம கைப்பட்டா குத்தும் கால்பட்டா குத்தும் இந்த வீட்ல பேசுவாங்க. அப்புறம் இந்த விஷயம் மட்டும் பெருசாயிடுச்சுன்னா நம்மள உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாங்க. ஏய், என்ன பண்ணிடுவாங்க அவங்க? நானும் பாக்குறேன். எங்க நீங்க இங்கே உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? ஹாஸ்பிடல் வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. என்னது அங்க போணுமா? ஏன்? அவங்க இருக்கிற கோவத்துல என்கிட்ட காட்டுறதுக்கா? அவங்க ஏன் உங்ககிட்ட கோவத்தை காட்ட போறாங்க? ஆமா, நீ இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிர்த்து எல்லாம் செய்வ. உன் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. இப்ப நான் போனேன், உன் மேல இருக்க கோவத்துல என் மேலதான் காட்டுவாங்க. ஏற்கனவே தேவையில்லாம எனக்கு இந்த வீட்டுல கெட்ட பேரு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்லயும் போய் என் மானம் போகணுமா? அதுவும் இந்த இந்திராணி என்ன பார்க்கும் போதெல்லாம் அசிங்கமா பேசுது. இப்ப போய் நின்னு வையே, அவ்வளவுதான். இப்ப எதுக்கு எல்லாரும் பயந்து சாவறீங்க? நான் தான் சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் வராதுன்னு. என்ன கட்டிட்டு வந்த மனுஷன் தானே பின்னாடி அப்படியே ஓடினாரு. அவர் வருவாரு, வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னன்னு கேட்போம். நீ ரொம்ப சாதாரணமா பேசுற. ஆனா எனக்குள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. அந்த கவிதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆனா அப்புறம் ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்த்து வச்சு நம்மளதான் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட வைஜெயந்தி. அவங்க இப்படி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டியே. என்ன பேசுவாங்க? அந்த கவிதா நல்லதானே இருக்கா? அவளுக்கு ஒன்னும் இல்ல, சும்மா நம்மள வெறுப்பேத்தி பாக்குறதுக்காக வயித்து பிடிச்சிட்டு உடனே போயிருக்கா ஹாஸ்பிடலுக்கு. ஐயோ, சும்மா அவளை தள்ளி விட்டுருந்தாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க உங்க அம்மா. அதுவும் அவளுக்கு புள்ள வேற உண்டாயிருக்கு. ஏதாவது ஒண்ணு நடந்தா சாமி ஆடிடுவாங்க. மீனாட்சியாவது அவ்வளோ பேச மாட்டாங்க. ஆனா இந்திராணி அப்படி இல்ல, நம்மள மென்னு துப்பிடுவா. கிழிப்பா. இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். அவ என்கிட்ட சண்டைக்கு வரணும். அதுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா. நானும் பொறுத்து போறேன். ஆனா இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன ஆகும் தெரியும்ல. ஆனா இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்குலாம் அவர் வரைக்கும் போக கூடாதுன்னு தான் பாக்குறேன். நானே இதுக்கு ஒரு வழி பண்றேன். அண்ணி, இப்ப நீங்க பண்ணிருக்க காரியமே போதும். இதுக்கே என்ன ஆக போகுதோன்னு தெரியல. இங்க பாரு உமா, உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இரு. இல்லனா நீ பாட்டுக்கு கிளம்பி அவங்க கூட ஹாஸ்பிடலுக்கு போய் அவங்க கூடயே செட்டில் ஆயிடு. என்ன நீ இப்படி பேசுறீங்க? பின்ன நீயும் சமயத்துல வேற மாதிரி தான் பேசுற. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்க அண்ணன் தான் போனாரு அப்படின்னு அவங்க பக்கம் பேசுற. ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிவஞானம் தானே போனாரு. ஏன் என் புருஷனை கூட தானே போனாரு? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற? இப்ப கூட ஏதோ கட்டின பொண்டாட்டி மாதிரி பின்னாடி குடுகுடு தானே ஓடினாரு. அந்த ஆனந்தி பழனிக்கு போனப்ப கூட இவரும் பேக்கு மாதிரி கூட தானே போனாரு. எல்லாத்துக்கும் அவர் தான் ஓடுறாரு. ஆனா பேரை மட்டும் பாரு, பெரிய அண்ணன் செஞ்சாரு, அண்ணி கிழிச்சாங்க, அப்படி இப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் அந்த ஆளை சொல்லணும். தொட்டத்துக்கெல்லாம் ஓடினா இப்படிதான் மானம் கிட்ட போய் நிக்கணும். நான் கேக்குறேன், போலீஸ் ஸ்டேஷன்ல சிவஞானத்தை பார்த்த உடனே போலீஸ்காரங்க என்ன வீட்டுக்காரர் விட்டுட்டாங்களா என்ன? இல்லல்ல, பானு வந்து தானே இவரை கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு என்னமோ ஒரு சாதிஷ்ட மாதிரி பெருசா பேசுறீங்க. ஐயோ, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. நாம இப்ப நடக்கிற பிரச்சனையை பத்தி யோசிப்போம். ஒரு பிரச்சனையும் இல்ல வளர், நீயும் அப்படியே பேசாத. நான் திரும்ப சொல்றேன்னு நினைக்காத வைஜெயந்தி. இப்ப வரைக்கும் ஆனந்தி கவிதாவை தவிர வேற யாருக்கும் நீ அடிச்சுதான் அவளுக்கு வயிற்று வலி வந்ததுன்னு தெரியாது. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல வச்சு எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தெரிஞ்சிட்டா நம்மள சும்மா விட மாட்டாங்க. அதுவும் அந்த இந்திராணி பாஞ்சு வந்துருவா. அதுக்கு என்ன பண்ண போறோம்? என்ன நீங்க ஒரு கிழவிக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? அவளால என்ன செய்ய முடியும்? நம்மளாம் சேர்ந்தோன்னு வைங்க, அவளை அடிச்சு காலி பண்ணிடலாம். நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் ஒருத்தி போதும் அவளை கண்டு துண்டமா வெட்டி போடுறதுக்கு. அதையும் மீறி அவ போனா ஒரு போனை போட்டேன்னு வையே, என் அண்ணன் தம்பிகளா சேர்ந்து அவளை கூற போட்டுருவாங்க. இன்னைக்கு அவளா நானான்னு ஒரு கை பாப்போம்.
என்னாச்சுன்னே தெரியலையம்மா. உள்ள கூட்டிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்களே. அம்மா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, கவிதாக்கு ஒண்ணுமே நடக்காத. வேண்டாம்மா, எனக்கு அவளை நினைக்கும் போதே மயக்கமா வருது. நீங்க வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரீங்களா? நான் பாத்துக்கிறேன். அவளை இங்க விட்டுட்டு நான் எப்படிமா வீட்டுக்கு போக முடியும்? அம்மா நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா பாத்துக்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா, இந்த நேரத்துல நீங்க தானே தைரியமா இருக்கணும். நான் போய் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா. அம்மா அந்த பக்கம் ஒரு ரூம் காலியா இருக்கான், அங்க கூட்டிட்டு போய் உங்களுக்கு விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. வாங்கம்மா போலாம். வேண்டப்பா, முதல்ல கவிதாக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம்ப்பா. கவலைப்படாதீங்கம்மா, அதான் நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, நாங்க கவிதாவை பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். போங்கம்மா. போலாமா சிஸ்டர்? கூட்டி வாங்க. அம்மா ஏந்திரிங்க, வாங்க. பாத்து சிஸ்டர். மாமா கவிதாக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வரலாமா? பார்க்கலாமா? போ. இப்படி உட்காருங்கம்மா. படுத்துக்கோங்கம்மா, படுத்துக்கோங்க. பாத்துமா படுத்துட்டு இருங்கம்மா, இது வரேன். ஐயோ ஐயோ மாமா, என்ன மாமா, ஏதாவது சிக்கலா இருக்குமோ? தெரியலையேம்மா. இவ்வளவு தூரம் ஆச்சு, அந்த புள்ள பாவம் வலியில துடிக்கிறா. ஆனா இது வரைக்கும் அந்த வைஜெயந்தியும் வளர்மதியும் யாராச்சும் வந்து எட்டி பார்த்தாங்களா? ஏமா அவங்க வந்து என்ன ஆக போகுது சொல்லு பார்க்கலாம். அட நீங்க வேற மாமா, கவிதா கொன்னும் தானா வயித்து வலி வரல. என்னம்மா சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அருமை பொண்டாட்டி தான். பாவி பாவி, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஜென்மம் அவ. பொம்பளையாவ பாவம். அந்த பொண்ணு எவ்வளவு அவஸ்தைப்படுற பாருங்க. இப்ப கூட வந்து அவளை பார்க்கணும்னு தோணலல்ல? ஏமா அண்ணன் இன்னைக்கு வேற இந்த விஷயம் தெரியாது, நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? என்ன மாமா, என்ன சொல்ல போறீங்க? பாவம் அவங்களே இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு தான் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இப்ப போய் ஃபோன் பண்ணி சொன்னா வேணாம் மாமா, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்க ப்ளீஸ் பேசாம இருங்க. இல்லம்மா, நாளைக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா ஏன் சொல்லலன்னு கோச்சுக்குவாங்க. சொல்லாம இருக்கிறது தப்பு. நான் சொல்லிடுறேம்மா. மாமா வேண்டாம். பொறுமா, நான் சொல்லிடுறேன். ரெண்டு பேர் போனுமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா? சரி விடுங்க மாமா, நம்ம பாத்துக்கலாம். அதுக்குள்ளமா சொல்லாம பேசாம இருங்க. என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் மேடம் வந்து சொல்லுவாங்க. மேடம் சொல்லுவாங்களா? என்ன மாமா? சொல்லுங்க டாக்டர், என்னங்க ஆச்சு? இப்போ இமீடியட்டா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி ஆகணும். அப்பதான் என்னன்னு கிளியரா சொல்ல முடியும்.
அவங்கள ஸ்கேன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். என்ன மாமா இது? பொறுமா ஒன்றும் ஆகுது. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு மாமா. ஐயோ அம்மா முடியல. அம்மா வலிக்குது. கவிதா, ஐயோ முடியலக்கா. கவிதா ஒண்ணு இருக்காது. கவிதா நீ தைரியமா இரு. தாங்க முடியல. நீ தைரியமா இரு கவிதா. நான் இருக்கோம்ல. அம்மா சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. முடியலக்கா. ஒண்ணுமே இல்ல. இது பாரு, உனக்கு பொண்ணு இல்ல, எல்லாம் பாத்துக்கலாம். தைரியமா போ. என்ன மேடம், சிஸ்டர், டாக்டர் வர சொன்னாங்க. இத வரோம் சிஸ்டர். வாங்க. டாக்டர், உட்காருங்க. டாக்டர், கவிதாக்கு என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு என்னமா ப்ராப்ளம்? அது ஒண்ணு வந்து இல்ல டாக்டர், டாக்டர், கீழே விழுந்துட்டா. எதுக்கு மாமா இப்படி போய் சொல்லணும்? டாக்டர், வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. அந்த பிரச்சனையால இவங்க வைஃப் அந்த புள்ளைய கீழே தள்ளி விட்டுட்டா. ஏமா, கன்சீவான பொண்ணை கேர்ஃபுல்லா பாத்துக்க வேணாம்? இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்றீங்க? இப்ப நிலைமை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கீழே விழுந்த அதிர்ச்சியில பிளசண்டா ரிஃப்யூஸ் ஆயிடுச்சு. அதனால குழந்தையோட இதயத்தோட போய் நின்னு போச்சு. ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமா, குழந்தையோட இதய துடிப்பு நின்னு போனதுனால இதுக்கு மேல எங்களால எதுவும் செய்ய முடியல. உடனடியா டிஎன்சி பண்ணி கருவை வெளியே எடுத்தாகணும். டாக்டர், ஆமா, அதுவும் இமிடியேட்டா பண்ணி ஆகணும். இல்ல உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி அது அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு உடம்பு வேற சரியில்லை. அவங்க அக்கா மாமா இல்ல, புருஷன் வேற கூட இல்லையா டாக்டர்? இல்லம்மா, நம்ம வெயிட் பண்ண முடியாது. இதுவே ஆல்ரெடி லேட்டு. நீங்க சைன் பண்ணாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியும். சைன் பண்ணி கொடுத்துருங்க. நான் என்ன ஹெல்ப் வேணா செய்றேன். நீ வாமா. சார், ஒரு கையெழுத்து போடுங்க. போடுங்க மாமா. உமா, உமா, போய் காஃபி போட்டு கொண்டு வா. ஏங்க, வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாங்கெல்லாம் பயந்து போய் நிக்கிறோம். நீங்க என்னன்னா கூலா போய் காஃபி கொண்டு வான்னு சொல்றீங்க. ஹேய், நீங்க சண்டை போட்டு பிரச்சனை எழுத்துக்கிட்டதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க? நான் நாள் பூரா உண்ணாவிரதம் இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? ஐயோ கடவுளே! ஏங்க, ஹாஸ்பிட்டல் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்களேன். அவங்க போய் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? ப்ளீஸ்ங்க, போய் பார்த்துட்டு வாங்கங்க. என்னாலலாம் போக முடியாது உமா. ஏதாவது பிரச்சனைனா அந்த அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நானே போய் வலிய மாட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. அதுவும் நான் பண்ணாத தப்புக்கு. என்னாலலாம் முடியாது. வேணா நீங்க யாராவது போய் பாருங்க. உமா, நீ வேணா போய் பார்த்துட்டு வாயே. ஐயோ, நானா? இல்ல நீ, இவராவது வெளியில இருந்து விசாரிச்சுட்டு வந்துடலாம். ஆனா நான் போனா அதுவே பெரிய பிரச்சனையா ஆயிடும். அதுக்கு தான் பயந்துட்டு இருக்கேன்.
அண்ணே என்ன ஆச்சுண்ணே? அண்ணே வைஜெயந்தி, 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 என்னங்க உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? மனுஷியா நீலா? அறிவில்ல? ஒரு ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாது? உன்னை அப்படியே அடிச்சு வச்சுக்கோ. இப்ப எதுக்கு கை ஓங்குறீங்க? டேய், அந்த பொண்ணை அடிச்சு கீழே தள்ளி விட்டீல, அந்த பொண்ணுக்கு கற்பம் கலைஞ்சு போச்சாண்டி. என்னண்ணே சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த பொண்ணு விழுந்து அதிர்ச்சியில அந்த குழந்தைக்கு இருதய துடிப்பு என்ன போச்சான். டாக்டர் அது கிளச்சித்தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உன்னையெல்லாம் என்னடி பண்றது? ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஏய் பேசாத, கொன்னுடுவேன். நீ பண்ணதெல்லாம் ஆனந்தி தெளிவா சொல்லிட்டா. நான் அவள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க அம்மாட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா உன்னை காலி பண்ணிடுவாங்க. இத பாருங்க, திரும்ப திரும்ப என் மேல பழி சொல்லாதீங்க. அப்புறம் நான் நிஜமாவே மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் அவளை அடிக்கலாம் இல்ல, சும்மா தொட்டேன். அவ ஓர சீன் போட்டு போய் தானே விழுந்துட்டா, அதனால தான் அப்படி ஆயிருக்கும். ச்சே, எப்படி பேசுறா பாரு ராட்சசி. மனசாட்சியே இல்லடி உனக்கெல்லாம். அந்த பொண்ணு பாவம், எவ்வளவு அவசரப்படுறா தெரியுமா? உனக்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானாடி. போ, கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு போ. அம்மா, அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் கேட்டாங்க, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? சரிண்ணே, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன மீனாட்சி, அன்னதானம் ரொம்ப அருமையா இருந்துச்சுல்ல? கடவுளோட சாப்பாடு நல்லதா இருக்கும். இவ்வளவுக்கும் வெறும் சாதமும் சாம்பாரும் மட்டும்தான். பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமா. சரி, நம்ம ஊரு கிளம்பலாமா? போலாம். இருங்க, உங்க மொபைல் தரேன். என்னங்க ஆன் பண்ண உடனே கால் வருது? சுப்பிரமணிய ஐயா. சொல்லுங்க ஐயா. அப்படியா? சரி, இளங்கோ கடையில் இருக்க சொல்லிட்டு நீங்க சேலத்துக்கு போங்க. எது? இளங்கோ கடைக்கு வரலையா? ஏன்? ஓ சரி. என்னங்க ஆச்சு? இப்போ ஒரு பேமெண்ட் பிரச்சனை, சேலம் வரைக்கும் போகணும்னு சுப்பிரமணி சொல்றாரு. சரி, இளங்கோ கடையில் விட்டுட்டு நீங்க சேலத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். இளங்கோ தலைவலின்னு கடைக்கே வரலையா? அதனால நான் போனாதான் அந்த பேமெண்ட் வரும். இன்னைக்கு போலேனா அப்புறம் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு சுப்பிரமணி ஐயா. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். ஏங்க, நீங்க இங்க இருந்து சேலத்துக்கு போங்க. எதுக்கு தேவையில்லாம ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகணும்? இல்லம்மா, நீ எப்படி தனியா போவ? நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல காஞ்சிபுரம் பஸ்ல என்னை ஏத்தி விட்டுட்டு நீங்க போங்க. நான் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவேன். இல்ல மீனாட்சி, உன்னை தனியா நான் எப்படி? என்னங்க, நான் என்ன சின்ன குழந்தையா? நீங்க சேலத்துக்கு போற டைம்க்குள்ள நான் காஞ்சிபுரம் போறேன். சரி. ஏங்க, என் மொபைல நான் பார்க்கவே இல்லை. யாரு? வீட்ல இருந்து. ஹலோ, என்னாச்சு? அப்புறம் சரி, நான் வந்துடுறேன். என்னாச்சு மீனாட்சி? கவிதா உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஆனந்தி ஃபோன் பண்ணா. ஐயோ, அப்படியா? சரி, நம்ம 2 பேருமே ஊருக்கு போகலாம். இல்லைங்க, சொன்னா கேளுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க.
இருந்தா அவ கால் பண்ணும்போது சொல்லியிருப்பா. நீங்க சேலத்துக்கு போயிட்டு வாங்க, நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இல்ல மீனாட்சி, நான் போய்க்குவேங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. உங்க வேலையை நீங்க முடிச்சிட்டு வாங்க. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருப்பாள்ல. அது மட்டும் இல்லாம கவிதா கூட ராஜேந்திரன், ஆனந்தி, எங்க அம்மா எல்லாம் இருக்காங்களாம். அதனால பயப்பட ஒண்ணுமே இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. வாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, பாவி பாவி, அடி பாவி, என்ன தேடி தின்னு தொலைச்சே, இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கே. ஐயோ அம்மா, என்னம்மா இது? பாவம், அவளே குழந்தைய இழந்துட்டா. அதுக்கு நம்ம உடம்ப நாம தானம்மா நல்லா பாத்துக்கணும். இப்படி தாந்தோழித்தனமா இருந்தா என்னம்மா பண்றது? அம்மா பாவம், அவ என்ன பண்ணுவாவ? எல்லாம் அவ. வேண்டாம் ஆனந்தி, அம்மாவால கண்டிப்பா தாங்க முடியாது. வேண்டாம். ஓ, அப்போ அந்த வைஜெயந்தி அப்படியே விட்டுடான்னு சொல்றீங்களா நீங்க? வீரமணி என்ன பெரிய விவரா? வேற யாரு வந்தாலும் சரி, என்ன பொண்ணே போட்டாலும் சரி, என் பொண்ணு கழுத்துல அந்த பையன் தாலி கட்டவே முடியாதுடா. அவளுக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் நடக்காதுடா.